குழந்தை வந்து நீங்க பாக்குற நாடகம்லாம் குழந்தை பாக்குறது கிடையாது, நீங்க பாக்குற படம்லாம் பாக்குறது கிடையாது. குழந்தை 2 விஷயத்தை பார்க்கும். ஒன்னு கார்ட்டூன், இன்னொன்னு வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட். மோர் கலர், நீ அது வரைக்கும் சவுண்ட் கம்மியா இருக்கும், அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய சவுண்ட்ஸ் வரும். அப்ப குழந்தை ஃபர்ஸ்ட் இப்படிதான் அடிக்டட் ஆகிறதுக்கான ரீசன். பர்டிகுலரா சமோசா சாப்பிட்றான், இல்லாட்டி நூடுல்ஸ் சாப்பிட்றான்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஏன் பர்டிகுலரா இந்த ஃபுட்ஸ்ல மட்டும் நடக்குது அப்படின்னா, குழந்தைங்க சாப்பிட்ற ஃபுட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மோர் கலர்ஃபுல்லா இருக்கும். கார்ட்டூனும் அப்படிதான், நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த இது மாறிக்கிட்டே இருக்கும்ல. இப்ப நிறைய கோகோமெலனுக்கு பேன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஏன் அப்படின்னா மோர் சவுண்ட்ஸ், மோர் கலர்ஃபுல், ரேபிட்டா அந்த ஸ்கிரீன் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஸ்கிரீனுக்கு அடிக்டட் ஆகி அப்படிதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. குழந்தைங்க வந்து ஒபீஸ் ஆகிறாங்க. மெயின் ரீசனும் டிவி தான். சமோசா சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப, நூடுல்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கிறப்ப, கண்ட்ரோல் இல்லாம டிவியை பார்த்துட்டு நம்ம ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டே இருக்கிறப்ப குழந்தைங்க வந்து ஒபீஸ் ஆகுவாங்க. பிரச்சனை வந்து குழந்தைகிட்ட கிடையாது, நம்ம அதை காட்டாம இருந்தா போதும், குழந்தை வந்து கண்டிப்பா அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். பர்சனல் சஜஷன் என்ன அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் டிவி மொபைல் கொடுக்காதீங்க. இன் பர்சனா வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். உங்களால் நான், உங்களுக்காகவே நான், எனக்கு எல்லாமே நீங்கள்தான்.